அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு முத்துக்குமரனை பற்றி விஜய் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை தப்பாக பேசுகிறான். இன்னொரு பக்கம் சாச்சனா அப்படிங்கிற பெய் குழந்தை முத்துக்குமரன் கூடையே இருந்து முத்துக்குமரன் முதுகில் குத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஷாலோட கூட்டணி போட்டு அப்படியே முத்துக்குமரன் முதுகில் குத்துது. அதாவது நீயா இல்லை முத்துவான்னு பார்க்கும்போது எனக்கு விஷால் நீங்கள் தான் பெருசாக நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க, முத்துக்குமரன் கீழே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதாவது இந்த விஜய் விஷால் சொல்கிறான், இந்த படத்தை பாருங்கள். இப்போ சொல்கிறான், இந்த மாதிரி நான் முத்துக்குமரனை பிளாஸ்ட் பண்ண போகிறேன், இந்த வாரம் முத்துக்குமரனை பிளாஸ்ட் பண்ண போகிறேன், வாடா வாடா டப்பா வாடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா டப்பான்னு பேர் வச்சு அருண் விஷால் தானே முத்துக்குமரனை கூப்பிட்றாங்க. சொல்கிறான் டப்பா வாடா பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடி பேசிகிட்டு இருக்கான். அதான் சவுண்டு ஆல்ரெடி உனக்கு இழுச்சு விட்ருப்பாங்க. எதாக இருந்தாலும் நேராக போய் பேசுகிறா, முன்னாடி போய் பேசுகிறா, எதுக்கடா பின்னாடியே பேசிட்டு இருக்க? ஒருத்தவங்க பின்னாடி பேசுகிறதே உன்னோட பொழப்பா? உட்காந்து அதுவும் சாச்சனாட்டை வீரவசனம் பேசியிருக்கான். தரிசிக்கா சாச்சனாட்டையும் ஒரு இலவும் இல்லை. முன்னாடி போய் பேசு, சண்டை போடு, அப்புறம் பார்த்துக்கலாம், நீயே ஆவணான்னு பார்த்துக்கலாம். சும்மா உட்காந்து பின்னாடியே பேசிட்டு வாடி வாடின்ட்டு எங்கே வாடி போய் முன்னாடி கூப்பிடு வாடா டப்பான்னு உன்னை வச்சு குத்தி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய் குழந்தை இத்தனை நாளாக சாச்சனாங்கிற பேய் குழந்தை முத்துக்குமரன் கூடயே இருந்துக்கிட்டு எல்லா திருட்டு வேலையிலையும் பண்ணிக்கிட்டு இப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணலை, இது பண்ணுற திருட்டு வேலைக்கு சப்போர்ட் பண்ணலை, இது ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணுது, அந்த விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஒதுங்குறாருல. உடனே இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் நீயும் முத்துக்கு இப்படி தான் இருந்தீங்க விஷால், ஆனால் இப்போ முத்துக்குமரன் கீழே போயிட்டார், நீ மேலே போயிட்ட அப்படின்னு சொன்னது அது எதனால தெரியுமா இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது முத்துக்குமரன் என்னை தனியாக வைக்கிறான், என் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக இருக்கான். கரெக்டு தானே, அப்படி தானே இருக்கணும், உன் கூட எவன் சேருவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்லுது, நான் உனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறல, அந்த ஃபீலை எனக்கு நீ கொடுக்கணும்ல, நான் உனக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், அப்போ நீ எனக்காக பேசணும்ல, எனக்காக இருக்க நீ அப்படின்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். நீ தள்ளி வைக்கும்போது நான் மட்டும் என்ன உங்க கூட ஒட்டிக்குவேனா? கிடையாது, நான் விஷால் அண்ணன் கூட தான் ஒட்டிக்குவேன். விஷால் அண்ணன் தான் நல்ல ஒரு வல்ல ஒரு விஷால் மாதிரி யாருமே இல்லை. முத்துக்குமரன் அப்படி இப்படி. இப்போ பாருங்கள், இந்த வாரம் முத்துக்குமரனுக்கு எதிராக சாச்சனா பேச ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 3 வாரமாக முத்துக்குமரனுக்கு வெளியே ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால முத்துக்குமரன்ட்ட பேசி நயந்து நம்மளுக்கு ஆதரவு முத்துக்குமரன் இருந்தார் அப்படின்னா, முத்துக்குமரன் நாமினேஷன் இல்லாத நேரத்தில் முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் நம்மளுக்கு ஆதரவு அளிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிச்சு. கடைசியில் முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு ஒரு டம்மி பீஸு, இது ஒரு எப்படி சொல்கிறது பேய் குழந்தை, அதனால் இதை நம்ம ஆதரவு கொடுக்கணும் தள்ளி வைக்கிறார்ல. அதனால் இப்போ என்னென்னா எதிராக திரும்பி இந்த வாரம் கண்டிப்பாக சண்டை போடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.